ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மனரக்கா இது பார்த்தீங்களா? இது வந்து முல்தானி மெட்டி. முல்தானி மெட்டியும் இது வந்து ஆரஞ்சியில் திரிச்ச பவுடர். இது ஆரஞ்சு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நாட்டு மருந்து கடையில் கேளுங்க கிடைக்கும். முல்தானி மெட்டி பவுட்ரு, இது ஆரஞ்சு பவுட்ரு. இதையும் லைட்டாக போட்டுக்கிட்டு இது கூட கொஞ்சம் மஞ்சள். முல்தானி மெட்டி ஆரஞ்சு தோல் பவுடருன்னு கேட்கணும். சாத்துக்குடி பவுடர் வாங்காதீங்க. இந்த பால் மாதிரி இருக்கும்ல மஞ்சள் கலரில், அந்த இது கேளுங்க. முல்தானி மெட்டி ஆரஞ்சு பவுட்ரு, தயிர் கலந்து கொஞ்சம் இது ஆரஞ்சு பவுட்ரு, முல்தானி மெட்டி, தயிர் கலந்துருக்கு. தயிர் கலந்து கொஞ்சோடு தக்காளியை நல்லா அப்படி புளிஞ்சா தண்ணியாக வந்த மாதிரி செதுக்குங்க, குழு குழுன்னு இருக்கும். அதை அப்படி துணியில் வெள்ளை துணியில் வச்சு அரிச்சு இந்த 4 பொருள் முல்தானி மெட்டி, ஆரஞ்சு பவுட்ரு, தயிர், தக்காளி, இந்த 4 பொருளையும் நல்லா அப்படி போட்டு கலக்கி தயிர் கொஞ்சம் கூட ஊற்றி கலக்கி வேணால் கொஞ்சோடு மஞ்சப்பொடி கண்டிப்பாக போடணும். இவ்வளவும் போட்டு பேக்கில் போடுங்க. சூப்பராக இருக்குது. இப்போ தான் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். மூஞ்சில் நல்லா கழுத்து கிழுத்து கண்ணு கீழே எல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரம் கழித்து கழுவுங்க. சூப்பராக வேறு லெவலில் நல்லா ஜொலிப்பீங்க. இது வந்து இயற்கையானது, சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. அக்கா கெமிக்கல் உள்ளது சொல்லவே மாட்டேன். நான் எப்படி இயற்கையாக உள்ளது யூஸ் பண்ணுறனோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் சொல்லுவேன். முல்தானி மெட்டி எதில் தயார் பண்ணுறீங்க? அது ஒரு உருளைக்கிழங்க சீவி காய வச்சு தயார் பண்ணுறாங்க. அதான் முல்தானி மெட்டி. உருளைக்கிழங்கு தான். அதுதான் அந்த கருப்பு மங்கு இங்கு எல்லாமே போகும். முகம் நல்லா டைட் கொடுக்கும். முல்தானி மெட்டி, ஆரஞ்சு பவுட்ரு, இது மஞ்சள் பொடி, தயிர். இது வந்து என்ன சொன்னேன், ஆரஞ்சு பழ தோல் சொல்லியிருக்கேன்ல, இவ்வளோத்தையும் நல்லா கலக்கி முகத்தில் பேக் போடுங்க. 1/2 மணி நேரம் பேசாதீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் இருந்து குளிர்ந்த தண்ணியில் கழுவிட்டு கொஞ்சம் பைத்தமாவை வச்சு கழுவிருங்க. முகம் பளபளன்னு கண்ணாடி மாதிரி ஜொலிக்கும். வேறு லெவலில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அப்படி செஞ்சு பார்த்துட்டு அக்கடை சொல்லுங்கண்ணே. நன்றி.